அனைவருக்கும் செந்தளம் சார்பாக என்னுடைய சிவப்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர்களே, இன்று ஆகஸ்ட் 20 சரியாக 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி 2011 அப்போ ஆர்எஸ்எம் அவர்கள் வரலாற்று ஆசிரியர் அவர் இயற்கை எழுதினார். அவருடைய நினைவை ஒட்டிதான் நாம இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறோம். தோழர்கள் எப்பயும் சொல்ற மாதிரி தான் தொடர்ந்து நாம் பல்வேறு நிகழ்வுகளை நடத்தி வருகிறோம். அதில் மார்க்சியத்துக்கு பங்களித்தவர்கள், இந்த சமூகத்துக்கு பங்களித்தவர்கள், பல்வேறு வழிகளில் பங்களித்தவர்கள், வரலாற்று ஆசிரியர்களாக இருக்கலாம், சுதந்திர போராட்ட வீரர்களாக இருக்கலாம், மார்க்சிய போராளிகளாக இருக்கலாம். இப்படி சமூகத்துக்காக ஒரு பங்களிப்பை கொடுத்து அடுத்த கட்ட சமூக வளர்ச்சிக்கு தங்களுடைய பங்களிப்பை செய்தவர்களுக்கு நினைவை ஒட்டிதான் நம்ம தொடர்ந்து பல்வேறு நிகழ்வுகளை நடத்தி வருகிறோம். அதன் அடிப்படையில இன்றைக்கு ஆர்.எஸ். சர்மா அவர்களின் நினைவு நாளை ஒட்டி அவருடைய நினைவாக இந்த நிகழ்வை நடத்தி வருகிறோம். ஆர்.எஸ். சர்மாவை ஏன் நாம் அவருடைய நினைவை போற்ற வேண்டும் அப்படின்றத இன்னைக்கு தோழர்கள் தொடர்ந்து பேச இருக்கிறாங்க. எனக்கு பின்னாடி பேச இருக்கிற வரலாற்று எழுத்தாளர், மார்க்சிய எழுத்தாளர் தோழர் சுந்தர சோழன் அவர்களும், அதன் பின் பேச இருக்கிற பாஜகவின் மாநில பேச்சாளர் தோழர் சேல்முருகன் அவர்களும், தொடர்ந்து நன்றியுரையாற்ற இருக்கிற செந்தளம் பதிப்பாசிரியர் தோழர் நியூ ரெட்மேன் அவர்களையும் இந்த நிகழ்விற்கு வரவேற்று, நான் இந்த நிகழ்வுக்காக இணைந்திருக்கும் அனைத்து தோழர்களையும் வரவேற்று இந்த நிகழ்வை துவங்குகிறோம். ஆர்.எஸ். சர்மா இந்திய வரலாற்றை மார்க்சிய அடிப்படையில் ஆய்வு செய்த மாபெரும் அறிஞர் அப்படின்ற தலைப்பு தான் இன்னைக்கு நாம வச்சிருக்கோம். ஓரிரு வாரங்களுக்கு முன்னாடிதான் டி.டி. கொசாம்பி அவர்களின் அதே வரலாற்று ஆசிரியர், அவரும் இந்தியவியல் வரலாற்றில் ஒரு பெரும் புரட்சியை ஏற்படுத்தியவர், அவருடைய வழியில் நின்று ஆர்.எஸ். சர்மா அவர்களும் ஒரு மாபெரும் பங்களிப்பை இந்தியவியல் வரலாற்றுக்கு மார்க்சிய அடிப்படையில் ஒரு மாபெரும் பங்களிப்பை அளித்தவர் ஆர்.எஸ். சர்மா. ஆர்.எஸ். சர்மா பாத்தீங்கன்னா இந்த இந்திய இடைக்காலம், பண்டைய காலம் போன்ற எல்லாவற்றையும் அறிவியல் பூர்வமாக ஆய்வு செய்து வைத்தவர். இதே பாணியில தான் டி.டி. கொசாம்பி அவர்களும் செய்தார். அவருக்கும் இவருக்கும் என்ன வித்தியாசம்னா, இவர் வரலாற்று துறையில் இந்திய அரசு நிறுவனத்தில் பணியாற்றி வரலாற்று துறையையே அப்படி மாற்றி அமைத்தது ஒரு கூடுதல் சிறப்பு இவருக்கு. டி.டி. கொசாம்பியும் அத்தனையும் பண்ணினார். ஆனா அவர் அந்த துறைக்கு அரசு நிர்வாக துறையிலேயோ இதுலயோ அவர் பங்கேற்கல. அவர் வேறு துறைக்கானவர். அவருடைய சொந்த முயற்சியிலேயே சொந்த இதுலயே அவர் வரலாற்று ஆசிரியராக இருந்து பல்வேறு ஆய்வுகளை செய்து இந்த அறிவியல் பூர்வமான வழிமுறைகளை எல்லாத்தையும் கையாண்டார். ஆனா ஆர்.எஸ். சர்மா அவர் வரலாற்றுத்துறை ஆசிரியராக இருந்தார், பேராசிரியராக இருந்தார், பின்னாடி வரலாற்றுத்துறை தலைவராகவும் நியமிக்கப்பட்டார். அதில் அறிவியல் பூர்வமான மார்க்சிய ரீதியான வழிமுறைகளை கையாண்டதோடு அவருக்கு மிக பெரும் சிறப்பு. அதில் இந்திய வரலாற்றை மீட்டுருவாக்கம் செய்து இந்தியவியல் வரலாற்றை எழுதியதில், அதை வளர்த்தெடுத்தது மாபெரும் பங்கு ஆர்.எஸ். சர்மாவுக்கு உண்டு. அவரை பற்றி தொடர்ந்து எனக்கு பின்னால் பேச இருக்கிற அனைத்து தோழர்களும் அதை மிக விரிவாகவும் விளக்கமாகவும் இன்னும் பேசுவார். வரலாற்றை எப்படி படிக்கணும், வரலாறு யாருடைய பார்வையில எழுத வேண்டும், இந்தியாவின் கடந்த காலத்தை புரிந்து கொள்வதற்கு அறிவியல் முறையை வரலாற்றில் எப்படி பயன்படுத்த வேண்டும், இப்படி பல கேள்விகளுக்கு விடையாக நமக்கு பல புத்தகங்களையும் ஆய்வு கட்டுரைகளையும் கொடுத்தவர் ஆர்.எஸ். சர்மா. தமிழக மார்க்சிய லெனினிய பார்வையில வரலாற்றை அணுகும் போது பண்டைய இந்திய வரலாற்று நிபுணராக மட்டும் ஆர்.எஸ். சர்மா இல்லை, அவர் ஒரு மார்க்சிய ரீதியான போராளியும் கூட, மார்க்சிய அரசியல் போராளியும் கூட.
ஏன்னா காலனியவாதிகளும் அதுக்கு முன்னாடி இருந்த மதவாத பழமைவாதிகளும் ஒரு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வலதுசாரிகளும் எல்லாருமே இந்த வரலாற்றை அணுகும் போது எப்பயுமே முன்னாடி பேசின மாதிரி தான் 2 விஷயத்துல அவங்க எப்பயுமே இருந்தாங்க. ஒண்ணு, இந்தியாவுக்கு வரலாறே இல்லை அப்படின்றத வச்சாங்க. ஏன் இந்தியாவுக்கு வரலாறே இல்லை அப்படின்னு வச்சாங்கன்னா, வர ஆண்டுக்கு கணக்கு அடிப்படையில வந்து தொடர்ச்சியான ஒரு பதிவு. இந்தந்த அரச வம்சாவளிகள் வரலாற்றை ஆண்டார்கள், இந்தியாவை ஆண்டார்கள், பகுதிகளை ஆண்டார்கள், அப்புறம் போர்கள் எப்ப நடைபெற்றது, மீண்டும் அடுத்த வம்சாவளிகள் எப்படி பிறந்தார்கள், இப்படி பல விஷயங்களை பற்றி சொல்லுகிற அந்த ஒரு இது வந்து எவிடென்டா இல்லை அப்படின்றது ஒரு தரப்பும், இன்னொரு தரப்பு இலக்கியங்களையும் புராணங்களையும் வைத்துக்கொண்டு அதையே ஒரு வரலாறாக, இந்தியாவின் வரலாறாக மாத்திக்கிட்டு இருந்தாங்க. இந்த 2த்தையும் உடைத்து மீட்டுருவாக்கம் செய்ததுல முதல் படியை எடுத்து வச்சவர் டிடி கோசாம்பி. அவரை ஒரு அரசியல் இந்தியவியல் வரலாற்றின் ஒரு பிதாமகனாகவே நம்ம சொல்லலாம். அடுத்து அவர் வழியில் அடுத்த இந்தியவியல் வரலாற்றின் ஆசானாக இருந்தவர் RS சர்மா. வரலாறுனா என்ன அப்படின்றதுக்கு பொதுவா அந்த நம்ம சொன்ன மாதிரி ஒரு மன்னன் வந்தான், ஒரு நாட்டை கைப்பற்றினான், போர் நடந்தது, அவனோட இருந்தவர்கள் சதி செய்தார்கள், இல்ல உறவினர்கள் சதி செய்தார்கள், ஆட்சி கவிழ்க்கப்பட்டது, இல்ல அந்த மன்னன் எப்படி முறியடித்தான், இதையே ஒரு வரலாறாக தொடர்ச்சியாக எழுதப்பட்ட வந்த காலகட்டத்துல முதலாக மார்க்சும் ஏங்கல்ஸும் மனித சமூகத்தின் வரலாற்றை எப்படி புரிந்து கொள்வதுன்றது ஒரு வேறுபட்ட ஒரு பார்வையை நமக்கு கொடுத்தாங்க. வரலாறு எப்படி பார்க்கணும், வரலாறு என்பது வர்க்க போராட்டத்தில் மனித சமூகத்தின் முன்னேற்றமே வரலாறு. மனிதர்கள் முதல்ல வாழும், அப்பதான் மனித சமூகத்தோட வரலாறு பற்றியே நம்ம பேச முடியும். அப்ப மனித சமூக வளர்ச்சியை தீர்மானித்தது 2 முக்கியமான விஷயங்கள். ஒன்று புனர் உற்பத்தி, இன்னொன்று பொருள் உற்பத்தி. அதாவது ஒண்ணு அந்த சமூகம் எப்படி குழந்தைகளை பெற்றெடுத்தது, இன்னொன்று அந்த சமூகத்துக்கு தேவையான பொருள் உற்பத்தின்னு சொன்னா உணவு, உடை, அவங்களுக்கு இருக்கிற வீடு, அவங்க வாழ்க்கைக்கு தேவையான சாதனங்கள், இதெல்லாம் எப்படி அவங்க உற்பத்தி செய்தாங்க அப்படின்றதுதான். இந்த உற்பத்தி முறையில ஏற்படுகிற மாற்றங்கள் இல்ல வளர்ச்சிகள், இதை பற்றி அறிந்து கொள்வதுதான் வரலாறு என்று மார்க்சும் ஏங்கல்ஸும் ஒரு புதிய அறிவியல் விளக்கத்தை நமக்கு கொடுத்தாங்க. அதாவது மக்கள் எவ்வாறு உற்பத்தி செய்தார்கள், யார் உற்பத்தி சாதனங்களை வச்சிருந்தாங்க, யார் உழைக்கிறாங்க, யார் உற்பத்தி உபரியை எடுத்துக்கிட்டாங்க, அந்த உபரியை கொண்டு அந்த ஆளும் வர்க்கம் எதை சாதித்தது, அதை கட்டுப்படுத்தணும் எப்படி, அதை வைத்துக்கொண்டு எதற்காக அந்த உபரியை எப்படி பயன்படுத்தினா, தொழில்நுட்பங்கள் வளர்ந்ததா, அது தொழில்நுட்பத்துக்கு அப்புறம் அந்த உற்பத்தியில் வளர்ச்சி ஏற்பட்டதா, இல்ல உற்பத்தி நெருக்கடிக்குள்ளானதா, உற்பத்தி வளர்ச்சியே நெருக்கடிக்கு கொண்டு போனதா, இதை பத்திலாம் பேசுறதுதான் அந்த சமூக அமைப்பை புரிந்து கொள்வதற்கு ஒரு பொருள் முதல்வாத அணுகுமுறையை மார்க்சும் ஏங்கல்ஸும் வளர்த்து கொடுத்தனர். இந்த கேள்விகள் எல்லாமே அவங்க பதில் சொன்னாங்க. அந்த முறை தான் வரலாற்று பொருள் முதல்வாத முறை. இந்த வரலாற்று பொருள் முதல்வாத முறை என்பது ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு முறை. இதை எப்படி எந்த சமூகத்துக்கு பொருத்தினாலும் அந்த முறையை வைத்துக்கொண்டு அந்த சமூகத்தை ஆழமாக புரிந்து கொள்ளலாம். அதாவது முடிவுகள் ஒரே மாதிரி இருக்கும்ன்றதுல, இந்த முறை அந்த முடிவுகளுக்கு தேவையான அந்த முடிவுகளை கொண்டு வரும். ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒவ்வொரு முடிவுகள் ஏற்பட்டிருக்கலாம். ஆனா இந்த முறை அந்த உண்மையான உற்பத்தி முறையையும் அந்த சமூக வளர்ச்சியையும் என்ன இருந்ததோ அதை அப்படியே வெளிக்கொண்டு வருவதற்கான ஒரு முறையாக இத மனிதர்கள் முதல்ல எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை புரிந்து கொள்ளாமல்
அந்த கட்டத்துல அந்த சமூகம் இல்ல அந்த மக்கள் எதை நம்பினார்கள் என்பதை வரலாறாக நம்ம புரிந்து கொள்ள முடியாது. ஏன் அதை சொல்றோம்னா, இலக்கியங்களும் புராணங்களும் அந்த கட்டத்தில் இருந்த நம்பிக்கை. ஆனா அதுவே வரலாறாகாது. அந்த அதுவும் மக்களால் எழுதப்பட்டதுதான். ஒரு குறிப்பிட்ட வர்க்கம் அதை எழுதுகிறது. அந்த கட்டத்தில் ஆளும் வர்க்கங்களும் எழுதுகிறது. அந்த குறிப்பிட்ட ஆளும் வர்க்கத்தின் நம்பிக்கை வரலாறாக ஆகிறது. அதனால்தான் நம்ம இலக்கியங்களும் புராணங்களும் இரண்டாவது தரப்பாக வைக்கிறோம். அப்ப அதை பொருள் முதல்வாத அணுகுமுறையில் அணுகும் போதுதான் அதுக்குள்ள இருக்க உண்மையான விஷயங்கள் நமக்கு வெளியே கொண்டு வர முடியும். இந்த பார்வையை இந்தியவியல் வரலாற்றுல ஆழமாக பயன்படுத்தி கொண்டு சென்றதுல டிடி கொசாம்பி, இர்ஃபான் ஹபீப், ரொமிலா தாப்பர் இப்படி பல பேர் இருந்தாங்க. அதுல முன்னோடியா இருக்கிறது வந்து ஆர்.எஸ். சர்மா. அதனாலதான் சொன்னேன், டிடி கொசாம்பி பிதாமகனா இருந்தாரு. ஆர்.எஸ். சர்மா வந்து ஒரு வரலாற்று ஆசானாக, இந்தியவியல் வரலாற்றின் ஆசானாக இருந்தார். அவர் இந்திய வரலாற்றை படிக்கும்போது, அவருடைய இந்திய வரலாற்றை பத்தி அவருடைய நூல்களை படிக்கும்போது நமக்கு மட்டும் இல்ல, பல்வேறு வரலாற்று ஆசிரியர்களுக்கும் பெரும் அந்த கட்டத்தில் ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது. ஒரு திசை வழியையே மாற்றிய ஒரு ஆசான், ஒரு புரட்சிகரமான ஒரு நடைமுறைக்கு கொண்டு வந்தார். அவர் ஒவ்வொரு விஷயத்திலும் அவர் எழுதின, அவர் ஆய்வுல அவர் கேட்ட அவருடைய புத்தகத்தில் அவர் கண்ட விடை, அந்த காலத்தை நிலத்தை யார் உழுதான், உற்பத்தி எப்படி நடந்தது, உபரி யாருடைய கட்டுப்பாட்டுல இருந்தது, உபரி சமூகத்தில் வர்க்க வேறுபாடுகளை உருவாக்கிட்டா அந்த வேறுபாடுகள் எப்படிப்பட்ட வேறுபாடுகளா இருந்தது, பின்னாடி சாதி வர்ணம் இந்த விஷயங்கள்லாம் எப்படி உருவாச்சு, ஏன் உருவாகுது, அரசு ஏன் உருவாச்சு, நகரங்கள் எப்படி வளர்ந்தன, நகரங்கள் ஏன் வீழ்ந்தன, இதை பத்தி எல்லாம் வந்து அவர் பல்வேறு புத்தகங்களை எழுதியிருக்கார். ஒவ்வொரு புத்தகங்களா நம்ம பின்னாடி நம்ம பார்க்கலாம். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் அறிவியல் பூர்வமாக ஆய்வு செய்கிறார். இவர் ஆர்.எஸ். சர்மா நாம சொல்றோம். அவரோட முழு பெயர் வந்து ராம் சரண் சர்மா. அவர் பிறந்தது பீகார்ல பரோனி என்ற ஒரு கிராமத்துல வந்து பிறக்கிறார். ஒரு எளிய குடும்பத்தில் பிறக்கிறார். 1919 நவம்பர் 26ஆம் தேதி ஒரு எளிய குடும்பத்தில், ஒரு விவசாய குடும்பத்தில் பிறக்கிறார். அவரோட தந்தை ஒரு சாதாரண விவசாயி. டிடி கோசாம்பியோட தந்தை வந்து ஒரு பெரிய செல்வந்தர். ஆனா இவரோட சாதாரண குடும்பத்தில், விவசாய குடும்பத்தில் பிறக்கிறார். இவருடைய வர்க்க நிலையே வந்து சாதாரண குடும்பம்ன்றனா, இது வந்து ஓரளவுக்கு பின்னாடி அவருடைய வரலாற்றியல்ல மக்களின் பங்கை பற்றி, வரலாற்றை உருவாக்கிய மக்களின் பங்கை, சாதாரண மக்களின், உழைக்கும் மக்களின் பங்கை வந்து முன்னிறுத்துறதுக்கு இது கூட ஒரு காரணமா இருந்திருக்கலாம். அவரோடது இளமை காலம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான காலகட்டம். ஒவ்வொரு சமூக மாற்றத்தை உருவாக்கிய பல பங்களிப்பாளர்களும் அந்த இளமை காலத்துலதான் அவங்களோட திசை வழியை தீர்மானித்திருப்பாரு. அப்படி இவருடைய இளமை காலத்துல அந்த திசை வழியை தீர்மானித்ததுல அங்க இருக்க விவசாய சங்க தலைவர்கள் ஒரு முக்கிய பங்காற்றியிருக்காங்க. பின்னாடி வந்து அதே இளமை காலத்துல வந்து ராகுல் சங்கரதியாயன் வரலாற்று ஆசிரியர், அவரோடையும் ஒரு பெரிய நெருக்கமாக இருந்தார். ராகுல் சங்கரதியாயன் எல்லாருக்கும் தெரியும். வாழ்க்கா முதல் கங்கை வரை, சிந்து முதல் கங்கை வரை, இப்படி பல்வேறு நூல்களை எழுதியிருக்காரு. முதல்ல பௌத்த மத பிட்சுவா இருந்தது. பின்னாடி மார்க்சியத்தின் மீது ஆர்வம் கொண்டு ஒரு மார்க்சியவாதியாக மாறியவர் ராகுல் சங்கரதியாயன். பல்வேறு புத்தகங்களை அவரும் எழுதியிருக்கார். அவரோட இவருக்கு நெருக்கமான தொடர்பு இருந்தது. பின்னாடி அதே காலகட்டத்துல பாத்தீங்கன்னா தேசிய அளவிலான விவசாய சங்க தலைவர் சச்சிதானந்த சின்ஹாவுடன் அவருக்கு நெருங்கிய தொடர்புகள் இருக்கு. இந்த தொடர்புகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சாதாரண உழைக்கும் மக்களோட வலியையும் உழைக்கும் மக்களோட வரலாற்றையும் முன் கொண்டு வருவதற்கான ஒரு அடிப்படையா மாறி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வரலாற்று ஆசிரியர் கருதுறாங்க. இந்த விஷயத்தை வச்சுதான் பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா அவர் 1937 வரைக்கும் 37ல தன்னுடைய பள்ளி படிப்பை முடிக்கிறாரு.
பாட்னா பல்கலைக்கழகங்கள்ல தன்னுடைய இளங்கலை முதுகலை பட்டங்களை பெற்றிருக்கிறார். அவரோட அந்த 6 வருடங்கள் அந்த இளங்கலை முதுகலை பட்டங்கள் எல்லாம் பெற்ற பிறகு சில பீகார்லயே இருக்கிற மற்ற கல்லூரிகளில் பேராசிரியரா ஒரு 3 வருடம் வேலை செஞ்சிருக்கார். பின்னாடி பீகாரின் முக்கிய கல்லூரியில் அவர் வந்து வரலாற்றில் ஒரு வரலாற்று துறையின் தலைவராக அந்த பல்கலைக்கழகங்கள்ல பணியாற்றி இருக்கிறார். அது கிட்டத்தட்ட 70கள் வரைக்கும் அவர் வரலாற்று துறையை அந்த பீகார் மாநிலத்தோட வரலாற்று துறையை தலைவராக இருந்திருக்கிறார். இவர் லண்டன் பல்கலைக்கழகத்துல தன்னுடைய முதல் முனைவர் பட்டத்துக்கு இது பெற்றிருக்கிறார். அந்த முனைவர் பெற்றம் பெறுவதற்கு அவர் எழுதின முதல் புத்தகம் தான் சூத்திரர்கள் பற்றிய ஒரு புத்தகத்தை எழுதுறாரு. அதுதான் பின்னாடி வந்து புத்தகமா வருது. அது ஏஎல் பாஷம்ன்ற வரலாற்று ஆசிரியர் கீழே தான், அந்த வழிகாட்டுதலின் கீழே தான் வந்து அந்த புத்தகத்தை எழுதுறார். ஏஎல் பாஷமும் நமக்கு எல்லாம் அறிந்த ஒரு வரலாற்று ஆசிரியர். அவர் சூத்ராஸ் இன் ஏஷியன் இந்தியா அப்படின்றது தான் அவர் முனைவர் பட்டம் பெறுவதற்கான ஆய்வு கட்டுரையை எழுதிய அந்த கட்டுரையின் தலைப்பு, பண்டைய இந்தியாவில் சூத்திரர்கள். அவர் இது 50களில் எழுதுறாரு. 58ல தான் இது பதிப்பிக்கப்படுது. இது வந்து பின்னாடி மறுபதிப்பும் வெளியே வருது. ஏன் எதை சொல்றேன்னா, முதல் அவருடைய ஆய்வு கட்டுரையை உழைக்கும் வர்க்கத்தோட, உழைக்கும் மக்களோட வரலாற்றை எடுத்து வைத்து ஆய்வு செய்து அதன் மூலம் முனைவர் பட்டத்தை பெறுகிறார். இவர் வந்து பாத்தீங்கன்னா பாட்னா பல்கலைக்கழகத்துல 58ல இருந்து 73 வரைக்கும் வரலாற்றுத்துறை ஆசிரியராக இருந்தார் நான் சொன்னேன். 73க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டெல்லி பல்கலைக்கழகத்துல அவரை இதுக்கு கூப்பிடுறாங்க. அந்த துறையோட பேராசிரியராகவும் இருக்கிறார், தலைவராகவும் கிட்டத்தட்ட 12 வருஷம் இருக்கார். அவர் ஓய்வு பெறுவது வரைக்கும் அதுக்கு பின்னாடி வந்து டெல்லி பல்கலைக்கழகத்துல தான் இருக்காரு. தேசிய அளவுல வரலாற்றுத்துறை தலைவராக நியமிக்கப்படுகிறார். அவர் அது மட்டும் இல்லாம இந்தியன் கவுன்சில் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் அப்படின்னு ஒரு இந்திய வரலாற்று ஆய்வுக்கூடு ஒண்ணு தனியா உருவாக்கப்படுது. அதன் முதல் நிறுவனரும் அவர் தான். இதெல்லாம் அரசின் சார்பாக ஏற்படுத்தப்பட்ட நிறுவனத்தில் இவருடைய பங்களிப்பு. இவர் அரசின் நிறுவனத்தில் அமர்ந்து கொண்டு மார்க்சிய வழியில் அறிவியல் பூர்வமான விஷயங்களை முன்னெடுத்ததால் நாம் அதை பேசுறோம். இது இல்லைன்னா இந்த நிறுவனங்களை இன்னமும் எத்தனையோ பேர் வேலை செய்யறாங்க, எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க. ஆனா அந்த நிறுவனத்திலையும் அமர்ந்து கொண்டு உழைக்கும் மக்களோட அரசியலையும் சமூக விஷயங்களையும் எடுத்து சென்றதுல ஒரு மிக முக்கியமான பங்களிப்பை கொடுத்தவர் ஆர்.எஸ். சர்மா அவர்கள். இன்னைக்கு அவரோட வரலாற்றை அணுகிற விதம், அவர் என்ன புதிய மாற்றத்தை கொண்டு வந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம மார்க்சியத்தை ஐரோப்பிய மார்க்சியம் இருக்குது பார்த்தீங்களா, அது அப்படியே டிடி கோசாம்பிக்கு நம்ம சொல்லும் போது அதே தான் சொன்னோம். ஐரோப்பிய மார்க்சியத்தை படித்து கொண்டு ஐரோப்பிய சமூக அமைப்பை படித்து புரிந்து கொண்டு அதை அப்படியே இங்க மறுப்பித்து அப்படியே ஒரு டெம்ப்ளேட்டா இங்க வச்சுக்காம இந்திய சூழலுக்கு ஏற்றாற்போல் அந்த அணுகுமுறையை மட்டும் பயன்படுத்தி இந்திய சூழலுக்கான மார்க்சிய அடிப்படையில் எப்படி வளர்ந்தது அப்படின்றத ஆய்வு செய்வதுதான் இவரோட மிக முக்கிய பங்களிப்பு. இதுக்கு பல்வேறு நபர்களும் அவருடைய வரலாற்று குறித்து பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்காங்க. டிஎன்ஜா இவங்கெல்லாம் வந்து இவரை பத்தி ஒரு பெருமையா சொல்லும் போது, மார்க்சின் கருத்துக்களை இந்திய சூழலில் இயந்திரத்தனமாக பயன்படுத்துவதற்கு எதிரான ஒரு மார்க்சியவாதி என்று அவர் சொல்றார். அவர் பண்டைய இந்திய வரலாறு வெறும் இவர் பேசும்போது ஆர்.எஸ். சர்மாவோட இதுல பாத்தீங்கன்னா வெறும் சமஸ்கிருத பாலி நூல்கள்ல இருந்து மட்டும் அவருடைய புராணங்களையும் எழுத்துக்களிலும் இருந்து அந்த விஷயங்களை வந்து வரலாற்றை வந்து இந்தியவியல் வரலாற்றை அவர் வந்து கொண்டு வரல. இவரும் பல்வேறு துறைகளை டிடி கோசாம்பி போன்று
பல்வேறு துறைகளில் நிபுணத்துவம் உடையவர். கல்வெட்டுகள், நாணயவியல், தொல்பொருள் ஆய்வியல், இப்படி எல்லா விஷயங்களையும் ஒன்று சேர்த்து அதை தான் அறிவியல் பூர்வமான முடிவுகளுக்கு கொண்டு வருவதற்கு அவர் வந்து அந்த வழிமுறையை புகுத்துகிறார். அந்த வழிமுறையை புகுத்துவது ஒரு விஷயத்தை ஒரு முடிவுக்கு வருவதற்கு பின்னாடி அந்த இதுக்கான ஆதாரங்களாக எல்லா விஷயங்களையும் தனக்கான அதுக்கு தேவைப்படுகிற எல்லா ஆதாரங்களையும் கொண்டுதான் அந்த முடிவுக்கு வர முடியும்ன்ற ஒரு வழிமுறையை வச்சார். அந்த வழிமுறையை முதல்ல வச்சுட்டு, அதாவது முடிவு முதல்ல பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஆதாரங்களை தேடுவதல்ல. ஆதாரங்கள் அனைத்தும் வைத்துக்கொண்டு அதன் அடிப்படையில் என்ன முடிவு வருது அப்படின்றதுதான் அவர் அந்த துறையே வந்து கட்டமைக்கிறார். இர்ஃபான் அப்படி பேசும்போது, இவரை பத்தி பேசும்போது, இடி கொசாம்பியும் ஆர் எஸ் சர்மாவும் டேனியல் தார்னரும் இவங்க 3 பேருமே வந்து விவசாயிகளை இந்திய வரலாற்றை கட்டியமைத்ததுல ஒரு முக்கிய பங்கு கொண்டு வந்ததுல இந்த 3 பேரும் முக்கியமானவங்க என்று குறிப்பிடுறார். 1985ஆம் ஆண்டு ஒரு புத்தகத்தை எழுதுறார், ஹவு ஃபியூடல் வாஸ் இந்தியன் ஃபியூடலிசம். அதாவது இந்திய நிலப்பிரபுத்துவத்தில் எவ்வளவு நிலப்பிரபுத்துவமானது, இந்திய நிலப்பிரபுத்துவம் எவ்வளவு நிலப்பிரபுத்துவமானது என கட்டுரைய கேள்விக்கு பதிலாக அவர் பல்வேறு விமர்சனங்கள், அதுக்கு முன்னாடி ஒரு இந்தியன் ஃபியூடலிசம் எழுதினாரு. அந்த இந்தியன் ஃபியூடலிசத்து புத்தகத்துக்கு பல்வேறு விமர்சனங்கள் வந்து அந்த விமர்சனங்களுக்கெல்லாம் பதில் கொடுக்கும் வகையில வந்து இந்த புத்தகத்தை மீண்டும் எழுதுறார். இந்த புத்தகத்துல மீண்டும் அந்த பல விஷயங்களை எடுத்து அதுக்கு மீண்டும் ஆதாரங்களையும் இதுவும் கொடுக்கிறார். ஏன் இதை நம்ம சொல்ல வேண்டியது இருக்குன்னா, அவர் வந்த முடிவுகளுக்கு தொடர்ந்து தன்னோட அதுக்கான ஆதாரங்களையும் அதுக்கு எல்லா விஷயங்களும் மீண்டும் மீண்டும் சரி பார்த்து கொண்டு அதை இது பண்ணிக்கிட்டே வர்றார். அதுக்கான ஆதாரங்களை சேர்த்து கொண்டே வருகிறார். அதை சரி பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் நான் வந்த முடிவு சரிதான் சொல்லி எங்கேயுமே கைவிடுறதும் இல்லை. எப்பவுமே அந்த வழிமுறையை பயன்படுத்தி கொண்டு மீண்டும் மீண்டும் அந்த கத்தியை கூத்திட்டு கொண்டே இருப்பதுதான் ஒரு போராளிக்கு, ஒரு அரசியல் போராளிக்கு மிக முக்கியமான விஷயம். ஒரு கத்தி கிடைச்சிருச்சு, அதன் மூலியமா போராடிடலாம் அப்படின்னு மட்டும் இல்லை. அந்த கத்தியை தொடர்ந்து இன்றைய சூழலை வைத்துக்கொண்டு இன்றைய சூழலுக்கு ஏற்றாற்போல் அதை கூர்த்திட்டு கொண்டே இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில இருந்தவர் தொடர்ந்து செயல்பட்டவர். தன் வாழ்நாள் முழுவதும் அவர் இறக்கும் வரை செயல்பட்டவர் ஆர் எஸ் சர்மா. கடைசி காலத்துல கூட அவர் பேசும்போது, என்னால எழுத முடியலன்னா நான் வாழ்வதற்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டவர் அவர். அந்த அளவுக்கு அந்த எழுத்தின் மீது, சமூக பங்களிப்பின் மீது அவர் இருந்த நாட்டம், அவருக்கு இருந்த உணர்வு கடைசி காலம் வரை அவருக்கு இருந்தது. கிட்டத்தட்ட 100 வருடம், 90 வருடம் மேல அவர் வாழ்ந்திருக்கிறார். 90 வருட காலமும் அவர் தொடர்ந்து எழுதி கொண்டும் பல்வேறு பணிகளை செய்து கொண்டும் இருக்கிறார். ஆர் எஸ் சர்மா உருவாக்கிய முக்கிய மரபு பாத்தீங்கன்னா, அவர் வரலாற்றை வந்து ஒரு மத நம்பிக்கையில எழுதக்கூடாதுன்றதுல, மத நம்பிக்கையின் அடிப்படையில எழுதக்கூடாதுன்றதோ, தேசிய பெருமிதத்தை ஒரு அடிப்படையாக கொண்டு எழுதக்கூடாதுன்றது, அரசியல் தேவைக்காக, அன்றைய அரசியல் சூழல் தேவை, அரசியல் இதுக்காக தன் ஆதாரங்களை பிரித்து இது வரலாற்றை எழுதுவது, இதெல்லாம் வந்து அவருடைய இருக்கு, டோன்ட் லிஸ்ட்ல இருக்கும். அதான் எழுதக்கூடாதுன்ற இந்த மரபை வைத்துக் கொண்டது. அப்ப எப்படி எழுத வேண்டும் அப்படின்னா, இலக்கிய ஆதாரங்கள் இருந்தா அவற்றை ஒரு விமர்சன ரீதியாக வந்து அணுகுவது, அது இல்லாம தொல்லியல் ஆதாரங்கள், கல்வெட்டுகள், நாணயங்கள், நிலதானம் அன்னைக்கு செஞ்சிருந்த அந்த நிலதான சாசனங்கள், பட்டவியல், இதெல்லாம் வைத்துக் கொண்டுதான் ஒரு வரலாற்றை எழுத முடியும், அந்த வரலாற்று முடிவுகளுக்கு வர முடியும்ன்றதுல அவர் தெளிவா இருந்தார். அதை தான் அந்த நிர்வாகத்தின் வழிமுறையாக மாற்றினார். அந்த வரலாற்று துறை நிர்வாகத்தின் வழிமுறையாக மாற்றினார். இது அவர் செய்த மிக முக்கிய பங்களிப்பு. இவரோட காலத்துல அவர் எழுதின முதல் புத்தகம் பத்தி நம்ம புத்தகங்களை பத்தி பார்த்தா, அவர் முதல் எழுதினது சூத்ராஸ் இன் ஏன்ஷியன்ட் இந்தியா, பண்டைய இந்தியாவில் சூத்திரர்கள். இது 1958 தான் வெளிவருது.
அவர் முதல் முனைவர் பட்டத்துக்கான நூல் இதுதான், இந்த ஆய்வு அறிக்கை இதுதான். வேத காலத்துல இருந்து குப்தர் காலம் வரை சூத்திர சாதியை சேர்ந்தவர்கள் ஒரு சேவை வழங்கும் உழைப்பாளர் வர்க்கமாக இருந்து எப்படி ஒரு அடிமை விவசாய வர்க்கமாக மாற்றப்பட்டாங்கன்றத ஆவணப்படுத்தியிருக்க. சாதின்றது வெறும் மதத்திலிருந்து பிறக்கல, அதை உற்பத்தி உறவுடன் இணைத்து பகுப்பாய்வு செய்யணும் அப்படின்றத அதுல செய்து அதன் உண்மையை நமக்கு வெளிக்காட்டியிருக்க. இந்த நூல்ல சூத்திரர்களோட நிலையை பற்றி பெரிய அளவுக்கு ஆய்வு செய்து பல்வேறு தரவுகளை தரார். இதெல்லாம் தோழர்கள் பின்னாடி என்னென்ன விஷயங்கள் என்றது தெளிவா பேசுவாங்க. நான் அந்த ஒவ்வொரு புத்தகங்கள் எதை நோக்கி கட்டமைக்கப்பட்டதுன்றதை மட்டும் நான் சொல்லிட்டு போறேன். இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா சூத்திரர்கள் என்ன சமூக பிரிவு எப்படி உருவானது, எப்போது உருவானது, அது ஏற்கனவே இந்த சாதி அமைப்புகள் ஏற்கனவே இருந்ததா, எப்பயுமே இருந்ததா, இது வரலாறு முழுக்க மாறாம இருந்ததா, இதெல்லாம் பல்வேறு கேள்விகள் நமக்கு தொடர்ச்சியா இன்றும் எழுப்பப்பட்டுதான் இருக்கு. இதெல்லாம் பதில் ஏற்கனவே பல்வேறு ஆய்வு கட்டுரைகளும் மார்க்சிய வரலாற்று ஆய்வாளரும் பல்வேறு இதுகளை கொடுத்திருந்தாலும் இன்னைக்கே இந்த விவாதங்கள் தொடர்ந்து போயிட்டே இருக்கு. ஏன்னா பிற்போக்கு சிந்தனையாளர்கள், வலதுசாரி மதவாதிகளும் சாதிவாதிகளும் சாதியை ஒரு இயற்கையா வந்த ஒரு விஷயமாக காட்ட முயற்சிக்க. ஒரு சிலர் இந்து மதத்தினாலதான் இந்த சாதி ஒழுங்குமுறை, சாதியும் வர்ணமும் உருவாகியது அப்படின்னு கட்டமைக்கிறாங்க. இந்து மதம் ஒழித்தால், அதனால்தான் அதை பின்னாடி பாத்தீங்கன்னா இந்து மதம் ஒழித்தால் சாதி ஒழிந்துவிடும் அப்படின்ற முடிவுக்கு சில தலைவர்கள் வந்தார்கள். நமக்கு தெரியும், பெரியாரும் அம்பேத்கரும் இந்த முடிவுக்கு, இந்து மதத்தை ஒழிப்பதற்கான முடிவுக்கு வருவதற்கான மிக முக்கிய காரணமே சாதியையும் வர்ணத்தையும் உருவாக்கியது இந்து மதம் தான் அப்படின்ற கோட்பாட்டை முன்வைக்கிறார். ஆனா வரலாற்று பொருள்வாத அணுகுமுறையில நமக்கு என்ன கிடைக்குது? உற்பத்தி முறைக்கு வெளியே நம்ம எல்லா விஷயத்தையும், உற்பத்தி முறையை விட்டுட்டு நாம எந்த விஷயத்தையும் பார்க்க முடியாது. அப்போ சமூக அமைப்பை, ஒவ்வொரு சமூக அமைப்பை உருவாக்குவது அந்த நேரத்தில் நிலவுகிற உற்பத்தி முறையும் உற்பத்தி உறவும். சாதி என்பது ஒரு உற்பத்தி உறவு சார்ந்த விஷயம். அப்ப அந்த உற்பத்தி உறவை தீர்மானிப்பது அங்க நிலவும் உற்பத்தி முறை. அப்போ உற்பத்தி முறையை தாண்டி எந்த சமூக அமைப்பு முறையும் நாம் பார்க்க முடியாது. அப்போ அது உருவாகுவதற்கு சாதியமோ வர்ணமோ வெவ்வேறு காலகட்டத்துல உருவாகுது. வர்ணம் முதல் கட்டத்துல அடிமை சமூகத்துல உருவாகுது, சாதியம் நிலப்பிரபுத்துவ ஆரம்ப கட்டத்துல உருவாகுது. இந்த ஒவ்வொரு அமைப்பு முறையும் உருவாவதற்கும் நீடிப்பதற்கும் அழிவதற்கும் எது காரணமா இருக்குன்னா உற்பத்தி முறைதான் காரணமா இருக்கக்கூடிய, அதுக்கு மேல கட்டமைக்கப்படுகிற மதமோ இல்ல மற்ற கோட்பாடுகளோ காரணமா இருக்க முடியாது. இதை நமக்கு பல்வேறு தரவுகளுடன், அந்த சாதிய தன்மையில் ஏற்பட்ட வர்ணங்கள் வருது, வர்ணங்கள் பின்னாடி அழியுது, பின்னாடி சாதியமாக வருது. ஆங்கிலேயர் காலத்துலதான் இந்த வர்ணத்தையும் சாதியும் போட்டு குழப்பி அதை ஒரு தீசிஸா கொண்டு வரான். அது வரைக்கும் அது இல்லை. அப்போ இன்று எப்படி ஆயிடுச்சுன்னா வர்ணத்துக்கு கீழே தான் சாதி, வர்ணமும் இருக்கு சாதியும் இருக்கு அப்படின்ற ஒரு கோட்பாடெல்லாம் இன்னைக்கு வந்துருச்சு. இதை எல்லாம் அடித்து நொறுக்குவதில் மிக முக்கிய பங்காற்றியவர் ஆர்எஸ்எஸ். ஒடுக்கப்பட்ட மக்களோட வரலாறை கொண்டு வந்ததுல ஆர்.எஸ். சர்மா மிக முக்கிய பங்காற்றுறார். அது பாத்தீங்கன்னா இந்த முதல் அவரோட ஆய்வு கட்டுரையே ஒடுக்கப்பட்ட மக்களோட, விவசாய அடிமை மக்களோட, விவசாய அடிமைகளோட வரலாறு தான் உடைக்கிற, அது அவங்களோட பங்களிப்பை தான் வரலாறாக கொண்டு வரும். அப்போ வரலாற்றில் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை விட்டு ஒரு வரலாறு உழைக்கும், அதாவது ஒடுக்கப்பட்ட மக்கள்லாம் உழைக்கும் மக்கள், அவர்களும் உழைக்கும் மக்களாக தான் இருக்காங்க. உழைக்கும் மக்களோட வரலாறை பேசாமல் அந்த சமூகத்தை புரிந்து கொள்ள முடியாது என்பதுல ஆர்.எஸ். சர்மா மிகப்பெரிய அளவுக்கு
ஒரு நம்பிக்கையோடு அதுல வேலை செய்தார். அது பல்வேறு புத்தகங்கள், எல்லா புத்தகங்களும் அவரோட புத்தகங்கள் எல்லாம் அந்த அடிப்படையில தான் எழுதப்பட்டது. அதுக்கப்புறமா அடுத்த புத்தகம் 1959 ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் ஐடியாஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன் இன் ஏன்ஷியன்ட் இந்தியா அப்படின்னு, பண்டைய இந்தியாவுல அரசாட்சி கோட்பாடுகளும் நிறுவனங்களும் எப்படி உருவாக்கப்பட்டது அப்படின்றதான் மையமா வச்சு பேசுறார். நம்ம இவர் பேசும்போதே, நம்ம ஏங்கல்ஸ் பேசும்போதே ஒரு கட்டுரையில வந்து பேசுவார், குடும்பம் அரசு தனி சொத்து, அதுல அரசு எப்படி உருவாகுதுன்னு பேசுவாரு. அதே மாதிரி லெனின் வந்து அரசு குறித்தான ஒரு புத்தகம், அரசும் புரட்சியும் அரசு, இதெல்லாம் லெனினும் எழுதியிருக்கார். அதை இந்திய சமூகத்துக்கு பொருத்தி இந்தியாவில் எப்படி அரசு உருவாச்சு அப்படின்றதுல அரசு தத்துவங்கள் எப்படி உருவாகுது அப்படின்ற எல்லா விஷயங்களையும் அவர் வந்து இந்த புத்தகத்துல எழுதுறார். சமூக சூழலோட அவர் பாத்தீங்கன்னா, நம்ம திருக்குறள் எல்லாம் பாக்குறோம். திருக்குறள் படிச்சிட்டோம்னா, திருக்குறள் ஒரு கோட்பாடை வெளிப்படுத்துகிறது அப்படின்னா, திருக்குறள் கோட்பாட்டை எல்லா சமூகத்துக்கும் எல்லா காலத்துக்கும் பொருத்தக்கூடிய ஒரு கருத்தாக பாக்குறாங்க. ஆனா ஒரு மார்க்சியவாதி அதை எப்படி பார்க்க முடியும்ன்றதுதான் இந்த வழிமுறையை நமக்கு சொல்லுது. அப்ப மார்க்சியவாதி எப்படி பார்க்க முடியும்? அது எல்லா சமூகத்துக்கும் பொருந்தக்கூடிய கருத்தா இருக்குமான்னா, ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கிறது, ஒவ்வொரு சமூகத்தை அது பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. அப்ப யாருடைய சார்பாக நின்று எந்த கருத்தை பிரதிநிதித்துவப்படுத்துது, ஒவ்வொரு விஷயத்தையும் ஆய்வு செய்வதற்கு கொடுத்த முறைதான் நம்மளோட மார்க்சிய வரலாற்று பொருள்முதல்வாத பார்வை. அந்த அடிப்படையில் இருந்துதான் இந்த ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் ஐடியாஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன் ஏன்ஷியன்ட் இந்தியா என்ற புத்தகத்தை எழுதுறார். அடுத்து பாத்தீங்கன்னா, ஒரு மிக முக்கிய, அவர் வாழ்நாளில் மிக முக்கிய பங்களிப்பாக அவர் கொடுத்தது இந்தியன் ஃபியூடலிசம், இந்திய நிலமானிய முறை. இது பாத்தீங்கன்னா இந்தியாவுல இவரோட பங்களிப்பப்போ இவர் அதை எழுதி வைக்கும் போது பல்வேறு விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டது மட்டும் இல்ல, பல்வேறு விவாதங்களுக்கும் பெரிய அளவுக்கு போச்சு. பல்வேறு நாடுகளில் இது விவாதிக்கப்பட்டது. குப்தர் காலத்துக்கு பிறகு எப்படி வந்து அரசர்கள் பிராமணர்களுக்கும் கோவில்களுக்கும் அதிகாரிகளுக்கும் எப்படி நிலத்தை தானம் செய்தார்கள், அதன் மூலமாக எப்படி நிலமானியம் கட்டியமைக்கப்பட்டது. ஏன்னா அப்போ பணத்தை, சம்பளத்தை இப்படி கொடுத்து அவர்களை தனக்கு ஆதரவாக வைத்துக் கொள்வது இல்லாம அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, நிலத்தை மானியமாக தானமாக கொடுத்து அதோடு சேர்ந்து அதை நிர்வகிக்கும் உரிமையையும் வரி விதிக்கும் உரிமையும் தானமாக இதோட உரிமையும் கொடுக்குறாங்க. அதனால அந்த சுத்தி இருக்கும் உழைக்கும் மக்கள் எல்லாரும் வந்து அவர்களுக்கும் இவர்களுக்கு இந்த இடை நிலப்பிரபுத்துவ வர்க்கத்துக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியம் ஏற்படுது. இதனால பெரும் சுமை, வரிச்சுமை அவர்களுக்கு மேலும் வருது. ஏன்னா நிலத்தின் மீதான அவர்களோட உரிமை பறிக்கப்படுது. அது மட்டும் இல்லாம அரசருக்கும் அந்த மக்களுக்கும் அந்த விவசாயிக்குமான அந்த உறவு துண்டிக்கப்பட்டு இடையில ஒரு வர்க்கம் சொருவப்படுது. இதனால என்ன ஆகுதுன்னா, உழைக்கும் மக்களுக்கு கூடுதல் வரிச்சுமை ஏற்படுது. அப்ப இந்த விஷயங்கள், இந்திய நிலமானிய முறை எப்படி உருவாச்சு, அது எப்படியெல்லாம் வந்து அந்த நிலமானியங்கள் இந்தியா முழுக்க நடைமுறைப்படுத்தப்பட்டது, இதெல்லாம் ஆதாரபூர்வமாக பல்வேறு ஆவணங்கள், கல்வெட்டுகள், இப்படி பல விஷயங்களை ஒன்று சேர்த்து அவர் எழுதிய புத்தகம் தான் இந்திய நிலமானிய முறை. இது இந்திய வரலாற்றை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போச்சு. பொதுவா பழைய இந்திய வரலாறுகள் எல்லாமே நம்ம பேசுறோம்தான், அரச கதைகளை, பழம் பெருமைகள் எல்லாம் பேசிட்டு இருந்த நேரத்துல இவர் வந்து புதிய முறையில சமூக பொருளாதார அமைப்பை பகுப்பாய்வு செய்கிறார். இந்தியாவில் வரலாற்றை ஒரு புதிய திசையை நோக்கி ஈட்டி சொல்றார். இந்த வரலாற்று ஆய்வுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா அரசியல் ரீதியான வரலாற்றை எதிர்கொள்ள வேண்டிய அவசியத்துக்கு அவருடைய ஆய்வுகள் அனைத்தையும் பாத்தீங்கன்னா அவர் அரசியல் ரீதியாக ஒவ்வொருத்தரும் எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படுது. ஏன்னா அவரு வைக்கிற முடிவுகள் அனைத்தும் வலதுசாரி இதுக்கும் பிற்போக்காளர்களுக்கும் எதிரான முடிவுகளை வந்து சேருகிறார். அப்படி வரும்போது அவர் பேசின எல்லா விஷயத்தையும் அந்த பிற்போக்காளர்கள் கூட அந்த அறிவியல் ரீதியா ஆய்வு செய்துதான் அதை முட்டு கொடுக்க வேண்டிய அறிவியல். அவங்க கிட்டத்தட்ட அறிவியலை எப்படி எடுத்துட்டாங்க, சூடோ சயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த அரைக்குறை அறிவியலை கொண்டு
எதிர் விளைவு ஆற்ற வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டாங்க. அதுக்கு முன்னாடி அது கூட கிடையாது. அப்படி இப்படி பல புத்தகங்கள் அவர் எழுதுறாரு. அதுல இன்னொரு புத்தகம் பாத்தீங்கன்னா, இந்த நிலமானிய இந்த இடைக்கால கட்டம். இது எல்லாமே இடைக்கால கட்டங்கள பத்தி பேசுது. நிலமானிய முறை. இன்னொன்னு வந்து அர்பன் டிகே இன் இந்தியா. இந்தியாவில் ஆம், நகரங்களின் வீழ்ச்சி. இத பாத்தீங்கன்னா, எப்படி நகரங்கள் வளர்ந்தது? எப்படி எப்படி நகரங்களுக்கான உற்பத்தி முறை இருந்தது? அவர்கள் வாழ்கின்ற முறை எப்படி இருந்தது? வாழ்வியல், வியாபாரம், இதெல்லாம் எப்படி இருந்தது? உபரி எப்படி கட்டியமைக்கப்பட்டது? அப்ப அது ஏன் வீழ்ந்தது? இடைக்கால கட்டத்துல பல்வேறு காலகட்டங்கள்ல நகரங்கள் வீழ்ச்சி அடைஞ்சன. அந்த நகரங்களின் வீழ்ச்சிக்கு பின்னால் இருந்த விஷயங்கள் என்ன? இதை பத்தி எல்லாம் வந்து அவரு மிக தெளிவா வந்து எழுதுறாரு. இந்த புத்தகம் பேசுகின்ற காலகட்டங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா 300ல இருந்து 1000த்துக்குள்ள 1000 ஆண்டு பிசி சாரி கிபி கிபி 300 டு 1000 இந்த காலகட்டத்துல அவர் எழுதுறாரு. இது வந்து எழுதி அவர் இடைக்கால கட்டம் முன்னாடி பாத்தீங்கன்னா பண்டைய கால இந்தியா. இந்த பண்டைய இந்தியா பாத்தீங்கன்னா இன்னொரு புத்தகம் அவர் எழுதுறாரு. அது முக்கியமா வந்து இவர் என்சிஆர்டில வந்து தலைமை பொறுப்புல இருந்ததுனால அப்ப இருந்த என்சிஆர்டி புத்தகத்துக்கு என்சிஆர்டி அதாவது 11வது வகுப்புக்கான பாடப்ப இதுக்காக பண்டைய இந்தியாவை எழுதுறாரு. இந்த பண்டைய இந்தியா பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அன்னைக்கு இருந்த சாதிய ஏற்றத்தாழ்வு வேத காலத்துல எப்படி வந்து ஆரியர்கள் மாட்டு இறைச்சியை வந்து உண்ணாங்க. ஆரிய பாடங்குடிகள் மாட்டு இறைச்சியை உண்ணது. இப்படி ராமர் கிருஷ்ணர் இவர்களோட உருவங்கள்ல இருந்த வரலாற்றுல ஏதாவது ஆதாரம் இருந்ததா அப்படின்றத இந்த விஷயங்கள் எல்லாம் ஆய்வு செய்து அதை நேரடியாக எந்தவித ஒளிவு மறைவும் இல்லாம அப்படியே இருக்கிறபடி எடுத்து எழுதுறாரு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா பின்னாடி பிரச்சனையாகுது. என்டிஏ கவர்மெண்ட் வாஜ்பாய் கவர்மெண்ட்லாம் வரும்போது இதை அந்த என்சிஆர்டி புக்ல இருந்து இதெல்லாம் நீக்கப்படுது. இது பெரிய சர்ச்சைக்குள்ளாகுது. ஏன்னா ஒரு வரலாற்று பூர்வமாக அறிவியல் பூர்வமாக உண்மையான விஷயத்த வச்சத ஒரு நம்பிக்கை என்ற பேர்ல இதுவை புண்படுத்துன்ற பேர்ல இதை நீக்குவதனால அந்த மதவாத வரலாற்று திரிவுக்கும் உண்மையான அரசியல் அறிவியல் பூர்வமான இந்தியவியல் வரலாற்றுக்குமான ஒரு மோதலாக மோதலின் அடையாளமாக இதெல்லாம் பார்க்கப்படுச்சு. ஏன்னா மீண்டும் அது மத உருவாக்கத்துக்கான ஒரு நேரங்கள் அந்த அந்த காலகட்டங்கள் தான் வாஜ்பாய் அரசு இதுல வந்து நடக்குது. அப்போ மதவாதத்துக்கு எதிரான போரை வந்து அவர் இன்னும் ஆழப்படுத்துறாங்க அந்த காலகட்டங்கள் முழுக்கவே பாத்தீங்கன்னா. ஏன்னா 1990கள்ல அவரு 2 புத்தகம் எழுதுறாரு. ஒண்ணு வந்து பண்ணீங்கன்னா கம்யூனல் ஹிஸ்டரி அண்ட் ராமாஸ் அயோத்தியா அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதுறாரு. இதுல முழுக்கவே பாத்தீங்கன்னா ராம ஜென்ம பூமின்ற அமைப்பு இருக்கு பாத்தீங்களா. அந்த இயக்கம் வந்து ராமர் குறித்தும் ராமர் கோவில் குறித்தும் பல்வேறு புனைவுகளை பல கதைகளை வந்து அந்த மக்கள் கிட்ட பரப்பிட்டு அதெல்லாம் வரலாறுன்னு சொல்லி பரப்பிட்டு அதுக்கெல்லாம் நேரடியாக பதிலா சொல்ற மாதிரி அவர் இந்த புத்தகத்தை எழுதுறாரு. அதுல அவர் பல்வேறு விஷயங்களை சொல்றாரு. எப்படி ராமர் தலம் வந்து அன்னைக்கு வந்து ஒரு பெரிய பல இவங்கெல்லாம் வந்து பல 1000 வருஷங்கள் அதெல்லாம் இருந்ததாக சொல்ல கட்டமைக்கிறாங்க. ஆனா அவர் ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்ன கூட யாரும் அதை வந்து ஒரு புனித ஸ்தலமாகவோ இல்ல புனித இடமாகவோ கருதவில்லை என்றதெல்லாம் பல்வேறு ஆதாரங்களை அந்த புத்தகங்கள்ல தராரு அவரு. அப்புறமா 1991ல இது பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகு இவங்களோட ஒரு 3-4 வரலாற்று ஆசிரியர்களோடு சேர்ந்து டிஎன் ஜா, சூரஜ் பான் இப்படி இவங்க ஒரு 3-4 ஆசிரியர்களோடு சேர்ந்து பாபர் மசூதி இடிக்கப்பட்ட அந்த இடத்த இவங்க சொல்ற மாதிரி அந்த கோவிலுக்கு இடிச்சு முன்னாடி வந்து ஒரு ராமர் கோவில் இருந்ததுன்றதுக்கான ஒரு இந்து கோவில் இருந்ததுக்கான எந்த சான்றும் இல்லைன்றதெல்லாம் ஆய்வு செய்து அவர்கள் ஒரு அறிக்கையாக சமர்ப்பிக்கிறாங்க. இது பின்னாடி பல்வேறு நீதிமன்றங்களையும் வழக்குகளையும் பல்வேறு தடை கோடிட்டு அதை சார்ந்து பேசப்பட்டு ஒரு முக்கியமான சரத்தாக இருந்தது. இந்த மத அடிப்படையிலான விஷயங்கள் முன்னுக்கு வரும்போது அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆரிய கட்டுக்கதைகள், ஆரிய இனம் பற்றியான ஒரு கருத்து உருவாக்கம் அன்னைக்கு கூடுதலா இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. ஆரிய இன குறித்தான அன்னைக்கும் மேலும் வந்து
அப்போ அதுக்கு பதில் கூற சொல்ற வகையில வந்து பாத்தீங்கன்னா 2 புத்தகங்கள் எழுதுறாரு. லுக்கிங் ஃபார் தி ஆரியன்ஸ் அண்ட் அட்வென்ட் ஆஃப் தி ஆரியன் இன் இந்தியா. இந்த 2 புத்தகங்களும் ஆரியர்கள் பூர்வ குடிகளா, ஹரப்பா இவங்க கட்டியமைக்கிற கதைலாம் எப்படின்னா ஆரியர்கள் பூர்வ குடிகள். இங்க வந்து ஹரப்பா நாகரிகத்தை வந்து அவர்கள் தான் உருவாக்குனாங்க. இப்படி இப்படி பல்வேறு கட்டமைப்புகளை உருவாக்குறாங்க. இந்த கட்டமைப்புகளை உடைச்சு இங்க ஆரியர்கள் பூர்வ குடிகள் இல்ல, ஐரோப்பிய கண்டத்துல இருந்து வந்த ஒரு பழங்குடி சமூகத்தை சேர்ந்தவர்கள் வந்து பல ஆதாரங்களோட நிரூபிக்கிறார். அது மட்டும் இல்லாம ஹரப்பா நாகரிகம் எல்லாம் வந்து முன்னாடி இருந்த இங்க இருக்க பூர்வ குடிகள், இந்திய பூர்வ குடிகளோட ஒரு இதுதான் உடைய, அது வந்து ஆரிய பழங்குடிகளோட எந்த ஒரு தொடர்பும் இல்லை அப்படின்றதெல்லாம் வந்து பல ஆதாரங்களை முன்வைத்து வலுப்படுத்துறார். இப்படி இறுதி இது காலங்கள்ல பாத்தீங்கன்னா மெட்டீரியல் கல்ச்சர் அண்ட் சோசியல் ஃபார்மேஷன் இன் ஏன்ஷியன்ட் இந்தியான்னு ஒரு புத்தகத்தை எழுதுறாரு. இயர்லி மெடிவல் இந்தியன் சொசைட்டி அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுதுறாரு. இந்த நூல் எல்லாமே இந்த பட்டியல்கள் எல்லாம் பார்க்கும்போது அவர் வந்து ஒரு நூலை வந்து ஒரு அறிவுபூர்வமாக எழுதணும் அப்படின்றத மட்டும் அவர் இது பண்ணி எழுதுறாரு. தன்னோட அறிவை தன்னோட ஆய்வை வந்து வெளிப்படுத்தணும் அப்படின்ற ஒரு அடிப்படையில இருந்து மட்டும் எழுதல. அவர் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர் எழுதின நூல்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா அன்னைக்கு மக்களுக்கு எந்த சமூக பின்னணியில் என்ன பங்களிப்பை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும், எந்த ஆயுதத்தை கொடுக்க வேண்டும், எதை எதிர்த்துனா மதவாதத்திற்கும் பழமைவாதத்துக்கும் எதிராக எந்த ஆயுதத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அதுக்குரிய நூல்களை எழுதி மக்களுக்கு வந்து கொடுத்திருக்கார். இவர் ஏன் அது அந்த சமூக உணர்வு அவருக்கு எப்பவுமே இருந்திருக்கு. அந்த சமூக பங்களிப்பை அவர் தொடர்ச்சியாக அரசு கட்டத்துக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு அதுக்குள்ளேயே அந்த பங்களிப்பை அவர் செய்யறார். இவர் அரசியல் ரீதியாகவும் பல பங்களிப்பை, நேரடியான பங்களிப்பையும் செஞ்சிருக்காரு. பாத்தீங்கன்னா 1975 இவர் வந்து அந்த இந்திய வரலாற்றுத்துறை காங்கிரஸ் ஒரு அமைப்பை ஏற்படுத்துறாங்க. அதுல தலைவரா இருக்காரு. அந்த நேரத்துல எமர்ஜென்சி காலகட்டம். அந்த எமர்ஜென்சி காலகட்டத்தை அவங்க வந்து இவர் வந்து அந்த எமர்ஜென்சியை எதிர்த்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து அந்த இதுலயே நிறைவேற்றார், வரலாற்று இது துறையிலேயே. 1990 பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போதும் கூட அதை எதிர்த்து இந்திய ICHRல வந்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து அந்த தீர்மானத்தை அரசு நிர்வாகத்திலேயே ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றுறார். அதே மாதிரி 94 பாத்தீங்கன்னா இந்த பாபர் மசூதி இடிப்பு இது விஷயத்த உலக தொல்பொருள் மாநாட்டுல கொண்டு போயிட்டு அதுக்கு எதிராக ஒரு தீர்மானம் போடணும்னு வற்புறுத்தி அதுக்கு எதிராக தீர்மானத்தை போடுறாரு. பின்னாடி 2007 பாத்தீங்கன்னா இந்த ராமர் பாலம் பிரச்சனை வருது. அந்த ராமர் பால பிரச்சனையிலயும் அவர் வந்து முக்கியமா அவர் செய்யற பங்களிப்பு பாத்தீங்கன்னா அந்த ராமர் பாலம் இயற்கையானதா இல்ல கடவுள் ஏற்படுத்தியதா, மனிதர்கள் ஏற்படுத்தியதா அப்படின்னு ஒரு விவாதம் நடக்கும்போது அதுக்கு ஒரு குழு அமைக்கிறாங்க. அந்த குழுவுல இவரும் ஒரு இதுவா இருக்காரு. 2007 அவர் கிட்டத்தட்ட 80 வயசுக்கு மேல ஆயிடுது. அப்பையும் அது வந்து அந்த குழுவுக்கு போய் அவர் வந்து வரலாற்று துறையில இருந்து அவர் பங்கேற்கிறாரு. அதுல வந்து அவர் வந்து தெளிவாக இந்த பாலம் வந்து மனிதனால் கட்டமைக்கப்பட்டது இல்லை, இயற்கையாக அமைக்கப்பட்டதுன்னு தெளிவா ஒரு முடிவு கொள்வதற்கு எல்லா இதுவும் செய்யறாரு. இப்படி அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு விஷயங்களையும் அவர் அரசியல் ரீதியாகவும் செய்யறாரு, அறிவுபூர்வமாகவும் வரலாற்று ரீதியாக பங்கேற்கிறார். தோழர்களே, ஆர்எஸ்எம் நமக்கு கற்பிக்கும் பாடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வரலாறு என்பது ஏதோ வந்து ஒரு நடுநிலையான அரசியலற்ற ஒரு துறை இல்ல ஒரு பாடம் அப்படின்றத இல்ல அப்படின்றத அவர் நமக்கு தெளிவா வந்து சொல்றாரு. வரலாற்றை யார் எழுதுறாங்க, எந்த ஆதாரத்தை கொண்டு எழுதுறாங்க, எந்த வர்க்க பார்வையில எழுதுறாங்க என்பதெல்லாம் தெரிந்து கொண்டு அதை நாம் எப்படி அணுக வேண்டும் அப்படின்ற ஒரு வரலாற்று பொருள்முதல்வாத பார்வையில் இந்தியாவில் எப்படி அணுகுவது, எப்படி அவரை பல்வேறு ஆய்வுகளை செய்து அதை முடிவுகளும் கொடுத்துள்ளார், அணுகுவதற்கான வழிமுறையும் நமக்கு கற்றுக் கொடுத்துள்ளார். இந்த அரசியல் பார்வையிலிருந்து நாம பார்க்க வேண்டியது ஒரு மார்க்சியத்தை நாம இத 3 விஷயத்த வந்து நம்ம இவருடைய வாழ்நாள் இதுல இருந்து நம்ம மறக்க முடியாத 3 விஷயங்கள் எடுத்துக்கிட்டா, கோட்பாட்டை வந்து ஒரு மந்திரம் போல அப்படியே ஒப்பிப்பது போல இல்லாம அதுக்கு தொடர்ந்து நம்ம நடைமுறையில அதை எப்படி செயல்படுத்துவதற்கு அதுக்கான ஆதாரங்கள் அதை ஒழுங்காக சோதிக்கப்பட்டு நடைமுறைப்படுத்த வேண்டும். அந்த வழிமுறைகளை
தொடர்ந்து நடைமுறைப்படுத்தணும் அப்படின்றதுல நமக்கு தெளிவா அவர் எப்பயுமே சொல்லிக்கிட்டே இருக்கார். 2வது, வரலாறு வந்து ஒரு ஆளும் வர்க்கத்தோட கண்ணோட்டத்துல இருந்து இல்லாம, உழைக்கும் மக்களோட, விவசாயிகளோட, ஒடுக்கப்பட்ட மக்களோட கண்ணோட்டத்துல இருந்து எழுதுவதும், இல்ல அதை படிப்பதும், இல்ல அதை புரிந்து கொள்வதும் நம்ம வேண்டும் அப்படின்றத அவர் வந்து நமக்கு எல்லா புத்தகங்களையும் அவருடைய எழுத்துக்கள் இருந்தும் நாம் பெற வேண்டிய முக்கியமான பாடமாக இருக்கிறது. 3வது, வரலாற்று ஆதாரங்களை மதவாதத்திற்கு எதிராகவும் திரிபுவாதத்துக்கும் எதிரான ஒரு ஆயுதமாக, ஒரு கூர்த்தீட்டப்பட்ட ஆயுதமாக பயன்படுத்தணும் அப்படின்றதுல ஒரு பெரும் படிப்பினையை நமக்கு கொடுக்கிறார். ஏன்னா இந்த மாதிரி ஆயுதங்களை கொண்டுதான் அவர் தொடர்ச்சியா பல்வேறு புத்தகங்களை எழுதுவதற்கான காரணம் அதுதான் இருந்தது. பாபர் மசூதி குறித்தான விஷயங்கள் வரும்போதும், ஆரியர்கள் குறித்தான விஷயங்கள் வரும்போதும், அவர் வரலாற்றை மதவாதத்துக்கு எதிராக இப்படியெல்லாம் போராடி இருக்கிறார் என்பது நமக்கு பெரும் படிப்பினையாக இருக்கிறது. இவர் இன்று அவரது 15வது ஆண்டு நினைவு தினத்தில் இந்த 3 பாடல்களையும் நாம நினைவுல வச்சுக்கிட்டு, நம்மளோட தொடர்ச்சியான சமூக முன்னேற்றத்துக்கான ஒரு புரட்சிகர பாதையில் அவருடைய நினைவை ஏந்தி தொடர்ந்து நம்ம எடுத்து செல்லணும் அப்படின்னு சொல்லி என்னோட உரையை முடித்துக் கொள்கிறேன்.